நான் ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பங்க்சுவாலிட்டிக்கான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாரு. தமிழ்நாட்டோடைய மிக முக்கியமான ஒரு அரசியல் தலைவர். அவரை கல்லூரிக்காக ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிடுறாங்க. 4:30 மணிக்கு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி இன்விடேஷன்ல போட்டிருக்காங்க. நம்ம சீஃப் கெஸ்டும் 4:15 அங்க போயிடுறாரு. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது விழா ஏற்பாடுகள் சரியா முடியல. அவர் காலேஜ் அட்மின் கிட்ட கேக்குறாரு, ஓகே நிகழ்ச்சி எப்ப ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு. நான் 6 மணிக்குள்ள ஸ்டார்ட் பண்ணிருவோம் சார், நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அவர்கிட்ட சாரி எல்லாம் கேட்டு வெயிட் பண்றாங்க. உடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நம்ம சீஃப் கெஸ்ட் வந்துட்டாங்க, சீக்கிரம் எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிடுறாங்க. நம்ம சீஃப் கெஸ்ட் 4:30 மணில இருந்து 5:15 வரைக்கும் தான் அந்த காலேஜ்க்கு டைம் கொடுத்துருக்காரு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு 5 மணிக்கு ஓரளவுக்கு ஆடிட்டோரியம் நிறைஞ்சிருது. அப்புறம் காலேஜ்ல இருக்கிற பிரின்சிபல் அந்த நம்ம சீஃப் கெஸ்ட் கிட்ட ரெக்வஸ்ட் பண்றாரு, சார் இன்னும் ஒரு மணி நேரத்துல ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு. அவரும் சரி சரி அப்படின்னு தலையாடுறாரு. கரெக்டா 5:15 ஆன உடனே சீஃப் கெஸ்ட் என்ன பண்றாரு, ஓகே சார் நான் உங்களுக்கு 4:30 to 5:15 டைம் கொடுத்தேன், நீங்க அந்த டைம்ல அரேஞ்ச் பண்ணல, சோ என்னோட டைம் முடிஞ்சிருச்சு, என் டைம் நீங்க வேல்யூ பண்ணல, சோ நான் மத்தவங்க டைமை வேல்யூ பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படி சொல்லி அவர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஸ்டாஃபை வச்சு அந்த ஃபங்க்ஷன் நடத்திருக்காங்க. சோ இந்த ஃபங்க்ஷன் பாத்தீங்க அப்படின்னா அதுல பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு பர்சன் என்கிட்ட இத ஷேர் பண்ணாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த புகழ்பெற்ற தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் அவர்கள். சோ அவர் எல்லா இடத்துலயுமே ரொம்ப பங்க்சுவலா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம கிட்ட சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த பங்க்சுவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நான் நிறைய இடங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கூட இப்ப 4:00 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம வீட்டுல என்ன சொல்லியிருப்பாங்க, 4:00 அப்படின்னா 3:45 எல்லாம் போகணும்னு சொல்லியிருப்பாங்க. நான் 3:45 போகும்போது அவங்க சொல்லுவாங்க, என்ன மேம் 4:00 சொன்னா நீங்க 3:45 வந்துறீங்க, 4னா நாங்க 5க்கு ஆரம்பம் தானே அப்படின்வாங்க. ஆனா நான் சொல்லுவேன், அப்புறம் எங்க 4ன்னு போட்டிருக்கீங்க, அப்ப 5ன்னு போட வேண்டியதுதானே. ஏன்னா ஆஸ் அ ஜேர்னலிஸ்டா ஒரு டைம் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டைமுக்கு போறதுதான் எங்களுடைய கடமை கூட. அப்போ நீங்க லைஃப்ல பங்க்சுவாலிட்டி அடுத்தவங்க மெயின்டைன் பண்றாங்க அதெல்லாம் நமக்கு அவசியம் கிடையாது. நமக்கு எப்படி இருக்கும், உண்மையா இருக்குமா, பங்க்சுவலா இருக்குமா, அது ரொம்ப முக்கியம். சோ டைமுக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணுங்க, டைமுக்கு எல்லாமே உங்க லைஃப்ல நடக்கும்.